சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். மார்கழி மாதம் கொண்டாடப்படும் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. விஷ்ணுவை வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த விழா ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. வளர்ப்பிறை சந்திரனோட 11வது நாளில் வரும் இந்த அற்புதமான நாள் விஷ்ணு பகவானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளவும் அவரது தெய்வீக இருப்பிடமான வைகுண்டத்தை அடையவும் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாள் இந்த ஆண்டு எப்போ வருது? வைகுண்ட ஏகாதசி 2024 வருடம் வருகிறதா, 2025 வருடம் வருகிறதா அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இந்த பதிவு. வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லா ஏகாதசியும் போல இல்லாமல் இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஏன்னு பார்த்தோன்னா, நம்பிக்கையின்படி இந்த நாளில் வைகுண்டத்தின் கதவுகள் பக்தர்களுக்காக திறக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரபஞ்சத்தை பாதுகாப்பதில் தனது பங்கிற்கு பெயர் பெற்ற மகாவிஷ்ணுவை கௌரவிக்க வைகுண்ட ஏகாதசியை ரொம்பவே சீரும் சிறப்புமாக பக்தர்கள் எல்லாருமே கொண்டாடுறோம். இந்த நாள் விடுதலையை நோக்கிய பாதையை குறிக்கிறது அப்படின்னும் மிகுந்த பக்தியோடு கொண்டாடப்படுது. எல்லா விஷ்ணு கோவில்களிலும் இந்த கொண்டாட்டத்தின் முக்கிய அம்சமாக வைகுண்ட துவாரத்தின் கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னும் தெய்வீக வாசஸ்தலத்தின் நுழைவாயிலை குறிக்கும் சிறப்பு நுழைவாயில் இந்த வைகுண்ட ஏகாதசி கதவு. நம்பிக்கையின்படி பார்த்தோன்னா, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த வாசலில் நுழையும் எவருமே தங்கள் பூமிக்குரிய வாழ்க்கையை விட்டு வெளியேறிய பிறகு வைகுண்ட பதவியை வைகுண்டத்தை அடையலாம் அப்படிங்கிறது உண்மை. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஏகாதசி இந்த வருடம் 2024 வருடம் எந்த நாள் வருது? இந்த வருடம் வருதா அல்லது இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி இல்லாமல் 2025 வருடம் நம்ம அதை கொண்டாட போகிறோமா அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இந்த நாள் ஏகாதசி விரதத்தால் குறிப்பிடப்படுது. அன்னைக்கு பக்தர்கள் விரதமிருந்து பிரார்த்தனைகளில் ஈடுபடுறாங்க, பாடல்களை பாடுகிறாங்க. அது மட்டுமல்ல, விஷ்ணுவின் புனித நாமங்களை உச்சரித்து பக்தி மனதை தூய்மைப்படுத்துவதாகவும் ஆன்மீக உணர்வை உணர்த்துவதாகவும் நம்பப்படுது. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வருடம் வருவதில்லை. 2024 வருடம் வைகுண்ட ஏகாதசி கிடையாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில் பார்த்தோன்னா 2024 ஆண்டு சொர்க்கவாசல் திறப்பே கிடையாது அப்படின்னும் வைகுண்ட ஏகாதசி இந்த முறை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம்தான் வருகிறது. அதாவது பார்த்தோன்னா 2025 ஆண்டு சொர்க்கவாசல் திறப்பு இருக்குது. ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லப்படும் இந்த திறப்பு அதிகாலை 4 மணிக்கு இந்த சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2024 வருடம் இந்த சொர்க்கவாசல் திறப்பு கிடையாது அப்படின்னும் அது ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் நிகழவிருக்கு அப்படிங்கிறது உண்மை. இந்த வைகுண்ட ஏகாதசி அடுத்த வருடம் 2025 வருடம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிகழவிருக்கும் இந்த ஏகாதசி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பரமபதல் வாசல் நுழைபவர்களுக்கு நிச்சயமாக வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த அற்புதமான நாளில் விஷ்ணு கோவிலுக்கு செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் விஷ்ணு கோவிலில் போய் பரமபத வாசல் வழியாக நுழைவது வைகுண்டத்தின் சின்னமாக அந்த நுழைவாயில் இருக்கப்படுவதால் பெருமாளின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள இந்த ஒரு நாளை தவறாமல் விஷ்ணு பகவானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க.
கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.